लगन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। बेटी को बचाएं, हो बेटी को पढ़ाएं, स्वच्छ भारत करके दिखाएं, हर दिल की रखी बात है, ये तो बस शुरुआत है, ये तो बस शुरुआत है। भ्रष्टाचार बंद कराया, मुद्रा बैंक से रोजगार बढ़ाया, अब उन्नति के उजियारे से अंधियारे की मौत है, अंधियारे की मौत है, ये तो बस शुरुआत है, अरे ये तो बस शुरुआत है। வணக்கம். டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு நேயர்கள் சந்திப்பதை பற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்று நான் இந்த வழிகாட்டி என்ற ஒரு தலைப்பில் நிகழ்ச்சியில் நமது நாட்டினுடைய டூரிசம் அண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு சில கருத்துக்களை பரிமாற விரும்புகின்றேன். இந்தியா என்பது இப்போ 143 கோடி மக்களை கொண்டது. இந்த நாட்டில் முந்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாமல் நிலைமை இருந்தது. காரணம் என்னென்னா, மக்களுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதே சமயத்தில் போக்குவரத்தில் இடையூறுகள் நிறையா இருந்தது. இப்பொழுது பார்த்தா நமக்கு ஏர்பிளேன், ஏர்போர்ட்ஸு, ரயில்வேஸ் அண்டு ஹோட்டல்ஸ், இது மாதிரி பலவிதமான வசதிகள் இருக்கிறதுனால மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இது எளிதாக செல்கின்றார்கள். ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் பலவிதமான தொழில்களில் நாம் கருத்தை செலுத்த வேண்டும். இன்று இருக்கிற முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி என்று எடுத்துக்கிட்டால் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி. டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இப்போ 4 கோடி மக்கள், 3.9 crores ஆஃப் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. இது இந்த நாட்டில் இது 5% ஆஃப் தி டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் இன் த கண்ட்ரி. அதாவது இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் 5% 5% மக்களை இது வேலைவாய்ப்பு கொடுக்கின்றது. அதே சமயத்தில் இதனுடைய இன்கம் பார்த்திங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு 8.5% இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இந்த இண்டஸ்ட்ரியில் போயிட்டுருக்கு. இது டுடே நமது இந்தியாவை எடுத்துக்கிட்டால், ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டால் 183,000 ரூம் இருக்குது. இன்னொரு 2 வருஷத்தில் 67,000 ரூம் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இந்த க்ரோத் தேவை கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இன்டர்நேஷ்னலி இப்போ அகில உலகத்திலேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு ஏன் வராங்கன்னு சொன்னால், பிஸ்னஸ் ரிலேட்டட் இதுக்காக மட்டும் அல்ல. காரணம் இந்தியாவில் இப்போ மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் டெம்பிள் டூரிசம், சரித்திரத்தில் மிகவும் முக்கியமான நகரங்களில் மக்கள் வெளிநாட்டு மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுது. அதே சமயத்தில் இந்தியாங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் பலவிதமான கல்ச்சர், பலவிதமான நாகரிகங்கள், பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆந்திரா போனால் ஒரு பழக்கம், ஒரிசா போனால் ஒரு பழக்கம், தமிழ்நாட்டில் கேரளா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. வெளிநாட்டிலேருந்து வர ஆளுங்களுக்கு இது ரொம்ப மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால
நிறைய பேர் இப்போ வந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் டூரிசமே மட்டும் லாஸ்ட் இயர் வந்து சிறந்த அளவுக்கு முன்னேறிக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தா இப்போ இந்தியாவில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முதல்ல இருந்த வரைக்கும் இப்போ பார்த்தா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுது. இந்தியன்ஸ் வந்து முதல்லாம் வீட்டிலேயே சாப்பிடுவாங்க, வெளியில் போகிறதுக்கு அதிகம் சம்மந்தம் இருக்காது. இப்போ ஃபேமிலியோட இது ஈட்டிங் அவுட்டுங்கிறது பெரிய நல்ல கான்செப்ட். நிறைய பேர் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும், ஃபேமிலியோடு போய் சாப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துகிட்ருக்கு. லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுது. இப்போ வந்து கார் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது. அந்த கார் இருக்கிறதுனால இப்போ மக்கள் ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது. அதனால் வெளியில் போக விரும்புகிறாங்க. அதனால் வந்து தான் ரீசெண்ட் பட்ஜெட்டில் நமது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2449 கோடி இந்த டொமஸ்டிக் டூரிசத்துக்கு, அதாவது இந்தியாவிலேயே டூரிசத்தை எப்படி ப்ரமோட் பண்ணுறது, எப்படி மக்களை ஒரு இடத்துலேருந்து மக்களுக்கு வந்து இந்தியாவிலேயே சுற்றி பார்க்குற மாதிரி இந்தியாவிலேயே சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன வசதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், ரோட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக 2449 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இப்போ வந்து கல்யாணம் செய்கிறதுனா இது கால்டு டெஸ்டினேஷன் வெட்டிங் சொல்லுவாங்க. டெஸ்டினேஷன் வெட்டிங்கில் எல்லாம் வந்து ஃபாரினில் சுவிட்சர்லாந்து போவாங்க, யூரோப் போவாங்க, இட்டலி போவாங்க, போய் கல்யாணம் பண்ணதாக நம்ம பேப்பரில் படிப்போம். ஆனால் இப்போ பிரைம் மினிஸ்டர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் வந்து வெட் இன் இந்தியா, அதாவது மேரேஜை இந்தியாவிலேயே செய்யணும் அப்படின்ட்டு. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஜெய்ப்பூர், உதயப்பூர், கோவா இது மாதிரி இடத்துல, ஜார்க்கண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த இடத்துலலாம் வந்து மக்கள் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்ன்ட்டு அங்கே வந்து மேரேஜை செலிப்ரேட் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த உதயப்பூர், ஜெய்ப்பூர்லாம் சிறந்த அளவு பார்த்தா சிறப்பு மிக்க வெட்டிங்ஸ் எல்லாம் வசதி இருக்கவங்க அங்கே தான் போய் கல்யாணம் செய்யணும்னு விரும்புகிறாங்க. அதே சமயத்தில் மெடிக்கல் டூரிசங்கிறது இந்தியாவில் வந்து கம்பேர் டு த வேர்ல்டு, உலகத்தில் பார்த்தா தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நாட் காம்ப்ளிகேட்டட் மட்டும் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்தியா மெடிக்கலில் இந்தியன் டாக்டர்ஸ் ரொம்ப சிறந்தவர்களாக மாறிட்டாங்க. நல்ல சிறப்பு மிக்க ஒரு இது செயல்லாம் செய்கிறாங்க. என்ன வந்து ஃபாரினில் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இங்கேயே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். அதே சமயத்தில் இந்த செலவு பார்த்தா ஃபாரினில் செலவு செய்யறதுக்கு இந்த நாட்டிலையும் செலவு செய்யறதுக்கு 1/5 கம்மி, 5 மடங்கு வந்து அதிகம் ஃபாரினில். ஸோ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஃபாரினர்ஸு அங்கே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கனால இந்தியாவுக்கு வந்து இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து போகலான்ட்டு நிறைய பேர் வராங்க, மெடிக்கல் டூரிசம். அதே சமயத்தில் இப்போ அயோத்தியா டெம்பிள், ராம் டெம்பிள் ஏற்படுத்துகிறாங்க. இந்த 10 நாளிலேயே 4 லட்சம் பேர் அங்கே போய் விசிட் பண்ணியிருக்காங்க 10 நாளையில். இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 4 கோடி மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் வாரணாசியில் பார்த்திங்கன்னா இந்த 2-3 வருஷத்தில் 25% டூரிசம் அதிகம் ஆகிட்டுது வாரணாசியில். ஏன்னா வாரணாசியில் க்ளீன் சிட்டியாக பண்ணி காசியில் வந்து போகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இப்போது இது மாதிரி டெம்பிள் டூரிசம், ஹெரிட்டேஜ் டூரிசம். அதே சமயத்தில் நம்ம தஞ்சாவூர், மதுரை, கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி ஸ்பாட்டு தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் வந்து மிகவும் இந்த G20 அப்படின்னு ஒரு நேஷன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸு பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே வந்து இனாகுரேட் பண்ணார். அங்கே வந்து
அதே சமயத்தில் இந்த சைனீஸ் லீடரையும் இங்கே கூட்டு வந்து மகாபலிபுரத்தில் மீட்டிங் செஞ்சாங்க. அப்படி செய்யும் பொழுதே மகாபலிபுரத்துடைய இம்பார்ட்டன்ஸு உலகம் பூரா தெரிஞ்சுது. இப்போ நிறைய டூரிஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வர விரும்புகிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு சொன்னால், மோஸ்ட்லி இன்றைக்கி பெங்களூர், பம்பாய் அண்ட் டெல்லி இதில் ஹோட்டல் ரூம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கெல்லாம் வந்து ஒரு ரூம் வந்து 10,000 ரூபா எல்லாமே போக முடியாது. பட் இதை பார்த்த உடனே இவ்வளவு தூரம் அதிகமாக சார்ஜ் பண்ணுறோன்னு நினைக்கும் பொழுது மக்கள் உணர வேண்டும். என்னென்னா, ஃபாரினில் போனால் இதே இந்த மாதிரி ஒரு லக்ஸரி ஹோட்டல் ஃபாரினில் போகிறதுனா 3-4 மடங்கு அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கும். இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியில் மிகவும் அந்த சர்வீஸில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. ஒரு சிறந்த சர்வீஸ் கொடுக்கறதுனால மக்கள் விரும்புகிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் இப்போ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. அதே இது பல மக்களை கல்ச்சுரல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பல விதமான ஒரு கல்ச்சர்லேருந்து மக்களை ஒருமைப்படுத்தி நம்ம நாட்டில் இருக்கிற செல்வம் என்னென்ன இருக்குது, ஃபாரஸ்ட்டு, ரிவர்ஸு, அது மாதிரி என்னென்ன வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு மட்டுமல்ல, அதே சேர்ந்த மனசுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இருக்கிறதுனால இப்போ மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் ட்ரெயின்ஸ் இப்போ வந்தே பாரத், அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ரெயின் 172 ட்ரெயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது. இது டூரிசத்துக்காக. இது அதே மாதிரி ரோப் கார் வந்து 200 ரோப் கார்ஸ் நிதின் கட்கரி அவர்கள் 200 ரோப் காருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. அது வந்து எவ்வளவுன்னா 125 லட்சம் கோடி செலவு செய்ய போகிறாங்க இந்த டூரிசம் இதை டெவலப் பண்ணுறதுக்கு. ரோப் கார்ஸ் ஓவரால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இந்த டூரிசம் பர்டிகுலர்லி இந்தியாவுக்குள்ளேயே டூரிசம் டெவலப் ஆகிறத பற்றி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் நம்ம கவனம் செலுத்துகின்றார்கள். அதே சமயம் பார்க்க வேண்டியது 10-20 ஆண்டுகளுக்கு முதல்ல நம்ம நாட்டில் வந்து ஹைவேஸ் இல்லை, அண்ட் ஆல்சோ ட்ரெயின்ஸ் வந்து லெஸ், அண்ட் ட்ரெயின்ஸ் ஆன் டைம் போகாது. இப்போல்லாம் வந்து பார்த்தா இது ஃபாரின் ஸ்டைலில் வந்தே பாரத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ரெயின் அண்டு ரோட்ஸ் ஆர் வெரி க்ளீன், ஹைவேஸு. இதனால் நாடு பூரா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் வருவாயும் அதிகம், வாய்ப்புகள் அதிகம். அதனால் நமக்கு வந்து மோர் அண்ட் மோர் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு தயார் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஓவரால் பார்த்தோம்னா நமது இந்தியன் எக்கானமி என்று சிறந்த அளவுக்கு வந்திருக்குது. இன்னும் அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லும் பொழுது இன்னும் சில ஆண்டுகளில் நாம் 5 ட்ரில்லியன் பில்லியன் எக்கானமியாக வரணும். இப்போ உலக லெவலில் நாம் 5வது இடத்துல இருக்கிறோம். அவருடைய எய்ம் என்னென்னா 3வது இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் இந்த முன்னேற்ற பாதையில் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு பெரிய சிறந்த அங்கம் வகிக்கும் என்பது என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம். அண்டு அதுக்கு வேண்டிய அளவுக்கு நமது டெவலப்மெண்ட் ஸ்கீம் நிறையா நடந்துகிட்ருக்குது. இருந்தாலும் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும்.
அது ப்ரமோட் பண்ணுறதுக்கு அயல் நாட்டில் கொடுக்குற மாதிரி பல வரி சலுகைகள் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். அண்டு மக்களுக்கு வந்து இன்னும் அதிகம் ஃபெசிலிட்டிஸு வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸு அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அதிகம் ஆஃபர் பண்ணால் இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக நமது நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அடிகோலும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுனால ஃபாரினர்ஸு இங்கே வந்து டூரிஸ்டாக மட்டும் அல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்படி வரும் பொழுது இந்த நாட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்யலாம் என்பதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சாங்க. அதே மாதிரி குஜராத்தில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு, ஒரிசா அண்டு டெல்லி, ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஃபாரினர்ஸை அட்ராக்ட் பண்ணணும், அதனால் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அதுக்கு பேர் தான் வந்து மீட்டிங்ஸ், கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ ஃபெசிலிட்டிஸ் நிறைய க்ரியேட் பண்ணுறதுனால ஃபாரின் டூரிஸ்ட் வந்து டூரிஸ்டாக மட்டும் அல்ல, இன்வெஸ்டர்ஸும் இங்கே வராங்க. இப்போ நாடு பூரா பார்த்திங்களா இந்த ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அதாவது நாட்டினுடைய வெல்த் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுங்கன்னு பார்த்தா, நாம் வந்து உலகத்தில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு இப்போ வந்து சைனாவுக்கு அடுத்தது நாம் தான் க்ரோத் ரேட்டில் 7% க்ரோத் ரேட் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் இந்த ஆண்டு இறுதியில் 7.3% அல்லது 7.5% நம்ம வந்து நாடு முன்னேறலாம், இந்த நம்மளுடைய நாட்டினுடைய வெல்த் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த எப்படி வந்து இதை செய்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது பல நாட்டிலிருந்து இன்வெஸ்டர்ஸை இங்கே வந்து நம்ம இன்வைட் பண்ணுறோம். பண்ணி அவர்கள் வந்து எப்படி வந்து இன்ட்ராக்ஷன் நம்ம இந்தியன் ஆண்டர்ப்ரனர்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்காக வந்து பிக்கெஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் டூரிசம் டுடே இன் இந்தியா இஸ் நாம் என்ன செய்கிறோம்னா மீட்டிங்ஸ் அண்டு கான்ஃபரன்ஸ் வச்சு பல விதமான கான்ஃபரன்ஸ் சென்டர்ஸ் ஆர் பீயிங் டெவலப்டு. இப்போ பெங்களூர், பாம்பே அண்ட் டெல்லி, ஈவன் சென்னை, இப்போ வந்து அண்ட் ஹைதராபாத் இப்போ வந்து நிறைய அங்கே வந்து கான்ஃபரன்ஸஸை ப்ரொமோட் பண்ணுறோம். ப்ரொமோட் பண்ணும் பொழுது லோக்கல் எக்கானமி வந்து லோக்கல் இன்கம் அண்டு லோக்கல் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ட்ரேட் சென்டர் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முதல்ல ஏற்படுத்தினாங்க. அதுக்கு முதல்ல நமக்கு வந்து அதிகம் கான்ஃபிடன்ஸ் இல்லை. இப்பொழுது வந்து எவ்ரி டே ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் அங்கே நடக்கிறதுனால வந்து ஸோ மெனி பீப்புள் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க வரும் பொழுது அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. அதனால் நம்ம லோக்கல் எக்கானமிக்கு அதிகம் வருவாய் வருது. அந்த வருவாய் மட்டும் அல்ல, அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுது. இது மாதிரி அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து பாண்டிச்சேரி மெடிக்கல் டூரிசம் நம்ம சிறந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா சிறந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே இருக்குது. பர்டிகுலர்லி மிடில் ஈஸ்ட்டு, யூரோப்லேருந்து நிறைய பேர் இங்கே மெடிக்கலுக்காக வராங்க. ஸோ இந்தியா நவ் ஒரு உலகத்தில் பெரிய நாடாக, பெரிய முக்கியம் வாய்ந்த நாடாக வளர்ந்து வருகிறது. அந்த வளர்ந்து வர காரணம் இந்த டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் வந்து நாம் கவனிக்க வேண்டியது க்ரீன் இனிஷியேட்டிவ். இந்தியா வந்து ஒரு சிலர் வந்து பல நாள் இது ஒன்லி சில வருஷங்கள் முன்னாடி தான் இந்தியாவுடைய ரிச் ரீசோர்ஸஸ் என்னங்கிறது அகில உலக லெவலில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது.
அதனால் வந்து இங்கே வந்து பார்த்தா வெரைட்டி ஆஃப் ஃபுட், கல்ச்சர் அண்ட் டைவர்சிட்டி வந்து ஆஃப் அவர் நேஷன் வந்து எங்கே சென்றாலும் ஒரு ஸ்டேட்டுக்கு போய் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது அதனுடைய வேறுபாடு நம்ம தெரியுது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு கல்ச்சரல் இது வந்து ஹெரிட்டேஜ் இருக்குது, அதாவது ரிச்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வந்து இதை ப்ரொமோட் பண்ணும் பொழுது இந்த மக்களுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாறுகிறது. பொருளாதார முன்னேற்றம் என்பது பணம் மட்டுமல்ல, மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், மக்கள் எப்படி வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு செவனை நடத்துறதுனால ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் க்ரோத், அதாவது முன்னேற்றம். எக்கனாமிக் அதாவது பொருளாதார முன்னேற்றம் என்பது அது பார்க்கும் பொழுது அதுக்கு பேர் ஹாப்பினஸ் இண்டெக்ஸுமாங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போது பார்த்தா மக்கள் ஓரளவுக்கு அவங்களுடைய மக்களுடைய பொருளாதார நிலைமை இம்ப்ரூவ் ஆகிருக்குது. பட் இன்னும் செய்ய வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு எஜுகேஷன் அதிகம் கொடுக்கணும். நடுத்தர மக்களும் எளிதாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஏற்பாடுகள் செய்யணும். அண்டு இப்போ 220 ஏர்போர்ட் வந்து புதுசாக ஏற்படுத்த விரும்புகிறாங்க. சின்ன சின்ன டவுனுக்கெலாம் கூட இப்போ வந்து ஏர்லைன் போக விரும்புது, அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மக்கள் வந்து எந்த அளவுக்கு அதில் பயன்படுத்த முடியும் என்பதே அவங்களுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து இருக்குது. அதனால் வந்து இது எளிதான முறையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்தால் சாதாரண மக்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஃபேமிலியோடு போய் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்பொழுது வந்து மிடில் கிளாஸும் அப்பர் கிளாஸ் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏழை எளியவர்களும் ட்ராவல் பண்ண அளவுக்கு வசதிகளை பெருக்கினால் நம்மளுடைய உண்மையான பொருளாதார முன்னேற்றத்தை காண முடியும். மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் உயரும், அவருடைய வாழ்வும் செழிப்பாக இருக்கு என்பது என்னுடைய நம்பிக்கை. இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இப்போ ரீசெண்டாக ஃபார் த லாஸ்ட் 10 years நமது பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வந்து டூரிசத்துக்கு ஒரு பெரிய அம்பாசிடராக இருக்கார். அவர் எல்லா நாட்டுக்கும் போகும்பொழுது மக்கள் இந்தியாவை நோக்கி பார்க்கின்றார்கள். நான் நினைக்கிறது என்னென்னா, நமது பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக மட்டும் போகல, நம்ம நாட்டுடைய அம்பாசிடர் மாதிரி ஒரு தூதுவராக மாதிரி போய் இந்தியா எங்கே இருக்குது, இந்தியாவுடைய ரிச்னஸ் எப்படி இருக்குது, கல்ச்சர் எப்படி இருக்குது, நாங்கள் என்ன செய்ய முடியும், இங்கே இருக்க ரீசோர்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய திறமைகள் எவ்வளோ இருக்குது என்பதை உலகத்துக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக செய்துள்ளார். அதனாலேயே இப்போ வந்து அகில உலகத்தில் பல நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரணும், வந்து பார்க்கணும், இது இந்தியாவில் முதலீடு செய்யணும்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுது. ஸோ தி பிக்கஸ்ட் சேல்ஸ்மேன் நான் சொல்கிறது வந்து, இந்தியாவுக்கு ஒரு சேல்ஸ்மேன் இருக்காருன்னா அவர் வந்து நமது நாட்டினுடைய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி என்பதை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அவர் மூலம்தான் இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. டெஃபினட்டாக 5 trillion, அதாவது 5 trillion பில்லியன் எக்கானமி வரணும்,
மூன்றாவது இடத்தை பிடிக்கணும் என்பதை அவர் பிரதமர் மீண்டும் கனவில் வச்சிருக்கார். அது கனவு நனவாகும் என்பது இந்த டூரிசம் அண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அதில் மிகவும் சிறந்த பங்கை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய தெளிவான நம்பிக்கை. அதே சமயத்தில் இதில் வந்து நமக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர். இப்போ என்னென்னா வி கிவ் த ஹையஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறோம். அது கொடுக்கறதுக்கு வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது. இந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால ஃபெசிலிட்டிஸ் அதிகம் இருந்தாலும் நம்ம ட்ரெயின் பண்ண மாட்டேங்கிறோம். நிறைய ட்ரெயின் பண்ணோம்னா இன்னும் மிகவும் முக்கிய அளவுக்கு நமது இந்தியாவை கொண்டு போகலாம் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ரீசெண்டாக நமது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் பற்றி பேசும்பொழுது நமது நாட்டுடைய ஜனாதிபதி அம்மையார் அவர்கள் அந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டை பற்றி மிகவும் அருமையாக வாழ்த்தினார்கள். அவருடைய செய்தி பர்டிகுலர் பல விதம் பட்ஜெட்டை பற்றி பேசும்பொழுது பட்ஜெட்டுடைய நோக்கத்தில் மிகவும் முக்கிய நோக்கம் இந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டை பற்றி நிதியமைச்சர் சொன்னதை பற்றி நமது ஜனாதிபதி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தார் என்பதை கூறும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்பொழுது இந்த டொமஸ்டிக் டூரிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தெளிவாகும். இப்பொழுது எஸ்யூவின்னு சொல்லுவோமே, இந்த லக்ஸரி கார், இந்த வேன், பெரிய அது வந்து நம்பர் ஆஃப் சேல்ஸ் இந்தியாவில் பார்த்தா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுது. அதில் தான் ஃபேமிலிஸ் எல்லாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சேல்ஸ் பார்த்தும் பொழுது நம்மளுடைய எந்த அளவுக்கு டூரிசம் இப்போ டெவலப் ஆகிருக்குங்கிறது மிகவும் வெளிப்படையாக தெரியும். ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க என்பது இப்பொழுது எளிதாக நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு இந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணணும். அதன் மூலம் மக்களுடைய மகிழ்ச்சியும் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பது முயற்சி செய்கின்றார்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது மிகவும் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சியாக நான் கருதுகின்றேன்.